ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசிரியத்து நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். கர்த்தருக்குள்ளாக நாம் மிக சந்தோஷமாக காணப்பட வேண்டும். கர்த்தரை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தரை நான் நினைக்கும் பொழுது, என்னை உண்டாக்கினவரை நான் நினைக்கும் பொழுது நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்று சொல்கிறார். என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது, நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். களி கூறுதல் என்பது சந்தோஷத்தை காட்டிலும் உன்னதமான ஒரு நிலையாக இருக்கிறது. கிளாட்னஸ் என்று ஆங்கிலத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். களி கூறுகிறேன் சந்தோஷத்தை காட்டிலும் மிக உன்னதமான நிலைமையை குறிக்கிறது. கர்த்தரை நினைக்கும் பொழுது, அவரை குறித்து நான் தியானிக்கும் பொழுது நான் களி கூறுகிறேன், பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறது? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன், ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். பாருங்கள், இந்த வஸ்திரத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். வஸ்திரமானது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அடிப்படை தேவை என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வையில் உண்ண உணவும் உடுக்க இருக்க, அப்படி சொல்லவே இல்லையே, ஒரு இருக்க இடம் சொல்லவே இல்லையே. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிறதுக்கு நீ எங்க வேணாலும் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடிப்படை தேவையில, ஆண்டவருடைய அடிப்படை தேவையில இருக்க இடத்தை குறித்து அவர் சொல்லலை. உண்ண உணவை குறித்து சொல்கிறார். உடுத்த என்ன வேணும்? உடையை குறித்து சொல்லுகிறார். ஆகவே உடையானது மனுஷர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் கூட அவர்கள் நிர்வாணமாய் இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அங்கே உணர்த்துகிற காரியம் என்ன? அவர்களை தேவனுடைய மகிமையே போர்த்தி இருந்தது. அவர்கள் கண்கள் திறந்த பொழுது அவர்கள் நிர்வாணமாய் இருப்பதை உணர்ந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய மகிமையே அவர்களை போர்த்தி இருந்தது. பாவமானது நுழைந்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நிர்வாணிகளாக உணர்ந்தார்கள். அப்படி என்றால் தேவனுடைய மகிமையானது அவர்களை விட்டு எடுக்கப்பட்டது. When the glory was departed from Adam and Eve, they found themselves naked என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே மகிமையின் உடையை அவர்கள் போர்த்திருந்தார்கள். தேவன் எப்படி மகிமையாக இருக்கிறாரோ அதே மகிமையை அவர்கள் உடையாக தரித்திருந்தார்கள். பாவமானது அவர்கள் மத்தியிலே நுழைந்த பொழுது இந்த உடையை, மகிமையின் உடையை அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டது. பிசாசானவனுடைய முயற்சி என்ன என்று சொன்னால், நம்மை நிர்வாணமாய் ஆக்குவது, நம்முடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்வது, வஸ்திரங்களை நம்மை விட்டு எடுத்து போடுவதுதான் அவனுடைய பிரதான காரியமாக இருக்கிறது. வஸ்திரம் இல்லாத மனுஷனை எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? அவமானத்திற்குரிய சின்னம். அவமானத்திற்குரிய சின்னமாக வஸ்திரம் இல்லாதவன் கருதப்படுவான். எல்லோரும் அவனை நகைப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். வஸ்திரம் இல்லாமல் வந்தால் நகைப்பார்கள், கேலிக்குள்ளாக மாற்றுவார்கள். பிசாசானுடைய தந்திரம் என்ன? நம்மை நிர்வாணமாக்குவது. கர்த்தருடைய திட்டம் நம்மை குறித்து என்ன? அவர்கள் நம்மை மகிமையான உடையினாலே போர்த்துவது என்று நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே வஸ்திரமானது மிக முக்கியமானது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம்.
சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியத்திலும் அவருடைய மகிமையின் வஸ்திரமானது நமக்கு தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மகிமையின் வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வசனங்கள் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். பாருங்கள், ஒரு புதிய உடையை, ஒரு புதிய சட்டையோ அல்லது ஒரு புடவையோ அணிந்து கொண்டு போகும்பொழுது அன்றைக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? ஆமாம். அன்றைக்கு கண்ணாடியில் நின்று நாம் என்ன செய்வோம்? திரும்ப அது நமக்கு சரியாக இருக்கிறதா என்று சொல்லி கண்ணாடியிலே இன்னும் கூட நாழிகையை நேரத்தை செலவு செய்து அதை பார்ப்போம். பிரயாசப்பட்டு கடைகளில் போய் என்ன செய்யலாம்? வஸ்திரங்களை வாங்குகிறோம். குறிப்பாக சகோதரிமார்கள், பெண்கள் கடைக்கு போனாங்க, என்னது இந்த வஸ்திரம் வாங்குறதுல நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதுக்காக தான் பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பக்கத்தில் சேராக போட்டு வச்சுருக்காங்க. யாருக்கு இது மட்டும் தெளிவாக சொல்கிறீங்க? ஏன்னா ஹஸ்பண்டால் என்ன பண்ண முடியாது, புருஷரால் போய் நிற்க முடியாது, பிள்ளைகளால் நிற்க முடியாது. ஏன்? அங்கே காட்டின உடனே எடுத்துட்டு வரமாட்டாங்க. நல்ல புடவையாக இருந்தாலும் நல்ல வஸ்திரமாக இருந்தாலும் காட்டின உடனே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எல்லாம் இது இருக்கட்டும், இருக்கிறதெல்லாம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்ட பிறகு முதல்ல இருந்த எடுத்தாங்களே அதைத்தான் மடிச்சு கொடுன்னு வாங்கிட்டு விடுவாங்க. நான் அவர்களை குறையாக சொல்லவில்லை, அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. அவங்க they want to choose a best saree for them, best garments for them. அதனால அவனுக்கு முகம் சுடித்தாலும் கூட எல்லாவற்றையும் பார்த்து எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறதை பாருங்க. அவ்வளோ பிரயாசப்பட்டு எடுக்கிறார்கள். அதை சரியான விதமாக உடுத்துவதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். வேலைக்கோ அல்லது படிக்க போகும்போது இந்த வஸ்திரத்தை பார்த்து அவர் போட்டு வந்த அந்த துணிகளை பார்த்து என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தவங்க புது சட்டையா, புது புடவையா, நல்லா இருக்குதுன்னு சொல்லலைன்னா தாங்கள் ஏதோ குற்றம் செய்துட்டது போல, நம்மளுடைய புடவை சரியா எடுக்காததை போல வீட்டில் என்ன பண்ணுவாங்க? புலம்புவாங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் நேரம் கொடுக்கல, நீங்க தான் அவசர கொடுக்கியா இருக்கிறீங்க. ஒருத்தர் கூட என்ன பாராட்டல, அது ஒருத்தவர் கூட என்ன பாராட்டல. இது புது ட்ரெஸ்ஸா, இது நல்லா இருக்குது இந்த மாடலு அப்படின்னு ஒருத்தர் கூட என்ன சொல்லலை. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? புகழ்ந்து சொல்லணும். ஆகவே இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா, வஸ்திரமானது வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்கும். சரீர பிரகாரமாக வஸ்திரங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. தேவனும் கூட நமக்கு மகிமையின் வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசானவன் அந்த வஸ்திரத்தை அவன் உரிந்து போட்டான், நம்மிடத்திலிருந்து அதை எடுத்து போட்டான் என்று சொல்லி பார். ஆகவேதான் அவர் ரட்சிப்பின் வஸ்திரம், எல்லா வஸ்திரத்தை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன? ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம். இப்பொழுது உங்கள் மத்தியில் 13 வஸ்திரங்களை குறித்து பேச போறோம். 13 வஸ்திரங்களை குறித்து பேச போறோம். மிக கவனமாக கவனிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் பாருங்க. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கலரிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். ஆகவே ஆண்டவர் அந்த படவிலே போய் அங்கே இறங்குகிறார். கதரேனா ஊரிலே அவர் இறங்குகிறார். அப்பொழுது கல்லறையிலே தங்கினவனும் பிசாசினாலே பீடிக்கப்பட்டவனும். எப்படிப்பட்டவன் அவன்? வஸ்திரம் தெரியாதவன், பிசாசினாலே பிடிக்கப்பட்டவன், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே இருக்கிறவன். எப்படி இருப்பான்? வஸ்திரம் இல்லாமல் இருப்பான். வஸ்திரம் இல்லாமல் இருப்பான். பாவத்தினாலே பிடிக்கப்பட்டவன், அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் வஸ்திரம் இல்லாமல் இருப்பான். He has no garments, no cloth என்று வாசிக்கும்.
வஸ்திரம் தெரியாமல் பிசாசினுடைய பிடியிலே பிசாசினுக்கு அடிமையானவனாக காணப்படுகிற எவனும் வஸ்திரம் இல்லாதவனாக காணப்படுகிறான். பாருங்க, திருக்குறள்ல கூட வாசிக்கிறோம், படிக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கண்ணில்லாதவர்கள் என்று ஒரு குறளிலே வாசிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாதவர்களாக. he had no cloths to cover என்று வாசி. அவன் குணமான பிறகு, ஆண்டவர் அவனை தொட்ட பிறகு, அவன் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு வஸ்திரம் தரித்தவராக அவன் பாதத்தினிடையிலே அவன் அமர்ந்திருப்பதாக வசனமானது சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டார் என்று சொன்னால், பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கினார் என்று சொன்னால், அவன் வஸ்திரம் தரித்தவனாக காணப்படுவான். சரீர பிரகார வஸ்திரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் அணிந்திருப்பான். ஆகவே பிசாசினுடைய காரியம் என்ன, நம்மை வஸ்திரம் இல்லாமல் ஆக்குவது, அவமானப்படுத்துவது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை, பாவமுள்ள ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆகவே பாவம் செய்தால் தானா, இல்லை, நாம் பிறக்கும் பொழுதே பாவி என்று சொல்லி சங்கீதக்காரன் 51 சொல்கிறார். அது, நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தால். ஆகவேதான் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 16, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உன்னுடைய வர்த்தமானம் என்ன? What was your history of your birth? நீ பிறந்ததோடைய வர்த்தமானம் என்ன? நீ பிறந்த பொழுது நீ நிர்வாணமாக காணப்பட்டாய், கழுவப்படாமல் இருந்தால், உப்பால் சுத்திகரிக்கப்படாமல் இருந்தால். உன்னுடைய வர்த்தமானம் என்ன? நீ ராயல்ட்டியில பிறந்தியா? நீ பாவத்திலே பிறந்தாய். சங்கீதக்காரன் சொல்லுவது வண்ணமாக, உன் தாய் உன்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், துர்க்குணத்திலே நீ உருவானாய். நீ உருவாகும் போதே உன்னிடத்திலே பாவம் இருந்தது. உன்னுடைய வர்த்தமானம் என்ன? நீ துணிகளால் சுற்றப்படாமல் நீ நிர்வாணமாக காணப்பட்டாய். ஒரு மனுஷன் பாவத்திலே இருப்பான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பிரவேசிப்பான் என்று சொன்னால், அவன் பாவத்திலே இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட, வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நீ நிர்வாணமாய் இருந்தாய். நீ நிர்வாணமாய் இருந்தாய். உன்னை கழுவ ஒருவரும் இல்லை, உப்பால் நீ சுத்திகரிக்கப்படவும் இல்லை. நீ பாவத்திலே பிறந்து பாவத்திலே மாறுவதற்காக நீ ஆயத்தமாக்கப்பட்டவனாக இந்த உலகத்திலே வந்தாய் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கும் போதுதான் வஸ்திரம் இல்லாத நமக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். முதலாவதாக, we born into this world without clothes, without garment, no garment என்பதுதான் முதலாவது காரியம். இரண்டாவது, எனக்கு நான் அம்மனமாய் இருக்கிறேன் அல்லது நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்து நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், எனக்கென்று நானே ஒரு உடையை தயாரித்துக் கொள்கிறேன். அப்படிதானே? பாருங்க, என்னுடைய பாவம் அவலட்சணம் தெரியக்கூடாது என்பதற்காக நானே முயற்சி செய்கிறேன். எப்படி? நான் இந்த உலகத்திலே அந்தஸ்து உடையவனாக, மதிப்பு மிக்கவனாக, பாவமே செய்யாதது போல நடிக்க நான் கற்றுக்கொள்கிறேன். அது ஒரு உடையாக இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து. பாருங்க, தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் உணர்ந்து என்ன செய்தார்கள்? தங்களுடைய நிர்வாணமானது மறைக்கப்படும்படியாக அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு உடைகளை உண்டாக்கினார்கள். நாமும் கூட என்ன செய்கிறோம்? பாவத்திலே மாளுகிற நாமும் கூட, அதாவது நாம் தேவனை அடையும்படியாக பல முயற்சிகளை நாம் செய்கிறோம். பாருங்க, நம்மை தவிர்த்து
மற்ற மதத்தினரை பாருங்கள், தங்களுடைய பாவம் கருமம் கழுவப்படும்படி புண்ணிய நதிகள் என்று சொல்லப்படுகிற நதிகளிலே குடிக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள், அதிகமான உடலை வருத்தி கொள்கிற காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தெற்கிலிருந்து வடக்கு நடக்கிறார்கள், வடக்கிலிருந்து தெற்கு நடக்கிறார்கள். எப்படியாவது இந்த பாவ கருமத்தை போக்கும்படியாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். பனிமலையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், குளிக்காமல் இருக்கிறார்கள். எதற்காக? இந்த ஆன்மாவானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆன்மாவானது சுத்திகரிக்கப்பட்டு நான் பரலோக ராஜ்யத்திலே நான் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தாங்களாகவே முயற்சி எடுக்கிறார்கள். அதுக்கு எதற்கு ஒப்பாக இருக்கிறது? தாங்கள் அவமானகரமாக இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருப்பதனாலே நாம் அவமானகரமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுக்கு உடைகளை தயாரித்துக் கொள்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு அத்தி இலைகளை தைத்து கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மறைப்பது போன்று இருக்கிறது. சுயநீதி, தேவநீதியை அவர்கள் உடைகளாக சால்வைகளாக அணிந்து கொள்ளாமல் சுயநீதியை தங்களாகவே தாங்களுக்கு ஒரு உடையை உண்டு பண்ணது போல இருக்கிறது. தே மேட் cloths out of fig leaves. அங்கே சூரியன் வந்தது, அந்த இலைகள்லாம் என்ன செய்தது, அவர் போர்த்தி கொண்டிருந்த இலைகள் என்ன செய்தது, காய்ந்தது, சருகாக மாறினது, உளுத்து கொட்ட தொடங்கினது. மனுஷனுடைய நிலைமையும் அப்படித்தான். மனுஷன் தானாகவே முயற்சி பண்ணி அவர்கள் உண்டு பண்ணினால் இப்படிப்பட்டதான காரியம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே நடக்கும் என்று சொல்லி இந்த அத்தி இலைகள் மூலமாக உண்டு செய்யப்பட்ட இந்த வஸ்திரமானது குறிக்கிறது. மூன்றாவதாக சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தல் வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இந்த யோசுவா யாரு? யோசுவா யாரு? பிரதான ஆசாரியன். மோசேக்கு அப்புறம் அந்த யோசுவா கிடையாது இவர். இந்த யோசுவா யாரு? பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் எப்படி நின்று இருக்கிறான் தேவனுக்கு முன்பாக? அழுக்கு வஸ்திரம். He adorned himself with filthy garments, dirty garments, stinking garments. நாற்றமடிக்கிற அழுக்கான வஸ்திரம் தைத்தவனாக யார் நிற்கிறார்? யோசுவாவோவெனில். அவர் யார்? சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் அணிந்து கொண்டிருக்கிற உடை எப்படிப்பட்ட உடை? நாற்றமடிக்கிற அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தினவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வஸ்திரத்தை முதலாவதாக மாற்றுங்கள். பாவத்தோடு கூட ஒரு மனுஷனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இந்த உலகத்திலே மிகப்பெரிய மனுஷராக மதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நாட் கிங்ஸ், ராஜாக்கள் அல்ல, பட் சீஃப் பிரீஸ்ட்ஸ். பிரதான ஆசாரியன் தான் அந்த உலகத்துல மிக முக்கியமான ஆளாக கடவுளுக்கு முன்பாக இருக்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக. ஏன்? அவன் மாத்திரம்தான் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி செய்கிற the day of atonement என்று சொல்லக்கூடிய நாளிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழைந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்க முடியும் என்றால் ராஜாக்களால் நிற்க முடியாது, பிரதானிகளால் நிற்க முடியாது, போர் வீரர்களால் நிற்க முடியாது, நல்ல மனுஷரால் நிற்க முடியாது. பாவமே செய்திருந்தாலும் கூட ஒரு மனுஷன் அங்க போய் நிற்க முடியும் என்று சொன்னால் அவன் பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியனே கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். இந்த பிரதான ஆசாரியனுக்கே அழுக்கு வஸ்திரம் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம்? யோசித்து பாருங்க. ஆகவே அந்த வஸ்திரத்தை அவனால் மாற்ற முடியவில்லை, கர்த்தரே அங்கே கட்டளையிடுகிறார். சகரியா 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி போடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவனுக்கு புதிய வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாளில் நாமும் கர்த்தருக்கு முன்பாக நாற்றமடிக்கிற அழுக்கு வஸ்திரத்தை தைத்தவர்களாக இருந்தோம். அவருடைய பேரு
அன்பினாலே நம்முடைய வஸ்திரத்தை அவர் மாற்றினார் என்று சொல்லி வாசி. 4வது காரியமாக வாசிக்கலாம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 33வது வசனம். எரேமியா 52:33. அவருடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினார். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். பாருங்க, யோயாக்கீம் என்ற இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோயாக்கீம் என்ற இஸ்ரவேலின் ராஜா பாபிலோன ராஜாக்களாலே சிறைபிடிக்கப்பட்டவன். ஆனால் ஒரு புதிய ராஜா வருகிறான். 52ஆம் அதிகாரம் எரேமியா 31வது வசனத்தில் அந்த ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த ராஜாவின் பெயர் என்ன? வாசிங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சிறையிருப்பின் 37 வருஷமா உள்ள இருக்கிறான், சிறையில் இருக்கிறான். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் 37 வருஷமாக சிறையில் இருக்கிறான். வாசிங்க. வருஷம் 12ஆம் மாதம் ஏவில் மெரோதாக் என்ற பாபிலோனிய ராஜா வருகிறான். சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி தலையை உயர்த்தி பேசி சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். ஏவில் மெரோதாக் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய ராஜா, யோயாக்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த யூதா ராஜா 37 வருஷங்கள், ஏறக்குறைய 38 வருஷங்கள் சிறை இருக்கிறான். ஏவில் மரோதாக் என்று சொல்லக்கூடிய இந்த பாபிலோனிய ராஜா வந்தபோது அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு சிறையிருப்பினுடைய வஸ்திரம், சிறைக்கு போனாங்க உங்களுக்கு தெரியும், இதே வஸ்திரத்தோட சிறைக்குள்ளாக நீங்க போக முடியாது. சிறைக்கென்று ஒரு வஸ்திரம் இருக்கு, ட்ரெஸ் இருக்குது, அதை போட்டுட்டு தான் நீங்க இருக்கணும். நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அடிப்படையான சட்டையை கூட நீங்க போட முடியாது. அவர்கள் கொடுக்கிற சிறையினுடைய அந்த வஸ்திரத்தை தான் நீங்க போடணும். அந்த வஸ்திரத்தில் நம்பர் போட்டிருப்பாங்க, உன் பேரை சொல்லி போட மாட்டாங்க. 20 வா, 21 வா, 50 வா, உனக்கு நம்பர் வழங்கப்படும், உன்னுடைய பெயர் மறைக்கப்படும், நீ எண்ணினாலே நீ அழைக்கப்படுவாய். சிறையிருப்பின் வஸ்திரம் 38 வருஷமாய் இருந்த இந்த யோயாக்கீமினுடைய வாழ்க்கையை ஏவில் மரோதாக் என்ற ராஜா மாற்றினார். சிறையிருப்பினுடைய சட்டையை மாற்றினார், நல்ல வஸ்திரங்களை கொடுத்தார், மற்ற பிரதானிகளோடு கூட அவன் அமர்ந்து சாப்பிடும்படியாக மாற்றினார். ஆண்டவரும் கூட நம்முடைய சிறையிருப்பை மாற்றினார், பாவத்தின் சிறையிருப்பை மாற்றினார். வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம், அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக அவருக்கு முன்பாக இருந்தோம். மாத்திரமல்ல, நம்முடைய சுயநீதியான இந்த அத்தியிலைகளை கொண்டு வஸ்திரங்களை தைத்து கொண்டு இருந்தோம், சிறையிருப்பின் வஸ்திரத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஈவாக நம்முடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை அவர் மாற்றினார். ஏவில் மெரோதாக் யோயாக்கீமினுடைய சிறையிருப்பினுடைய வஸ்திரத்தை மாற்றினது போல நம்முடைய வஸ்திரத்தை மாற்றினார். பாருங்க, நம்முடைய வஸ்திரத்தை மாற்ற போகிறார் என்பதற்கு முன்னடையாளமாக அவர் என்ன செய்தார்? ஆதாமும் ஏவாளும் வஸ்திரத்தை இழந்தவர்களாக நிற்கும் பொழுது சுயநீதி என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியிலையினுடைய வஸ்திரத்தை தரித்து அதிலே தோற்று போனவர்களாக காணப்பட்ட பொழுது ஆண்டவரை அவருக்கு என்னது? தோலுடைகளை உண்டாக்கினார். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20 தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்கள் வஸ்திரத்தை இழந்த பொழுது அந்த சுயநீதி வஸ்திரத்தை அவர்கள் கலைத்து போட்டு பிறகு ஆண்டவரை என்ன செய்யறார்? தோல் உடைகளை உண்டாக்கினார். தோல் உடைகளை எப்படி உண்டாக்கியிருப்பாரு? ஒரு மிருகத்தை கொன்று அதிலிருந்து தோல் உடையை 18 அந்த உடையை உண்டாக்கினார். அவரே என்ன செய்தாரு? இந்த போட்டுங்கன்னு கையில் கொடுத்தாரா? என்ன பண்ணார்? அந்த தோல் உடைகளை அவரே என்ன பண்ணாரு? போட்டு விட்டார். இங்கே தோல் உடைகளை உண்டாக்கிய ஆண்டவர் என்ன செய்தாரு? அவரே உடுத்தினார். ஃபிட்டிங்லாம் பார்த்து கரெக்டா உடுத்திருப்பார். ஆகவே
இது எதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் கொல்லப்பட்ட அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நமது அவமானகரமான சின்னமாகி நிர்வாணமானது மறைக்கப்படும் என்பதற்கு உதாரணமாக இந்த தோல் உடைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். 5 விதமான காரியங்களை பார்த்தோம். நீங்க தான் சொல்ல போறீங்க. முதல்ல என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சாயல்தான் பேசிக். அது கிடையாது. வஸ்திரம் இல்லாமல் காணப்பட்டோம். இரண்டாவது நம்முடைய சுயநீதியாக நாம் அத்தியலைகளை தைத்து கொண்டு அதனாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கினோம். 2. மூன்றாவது அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக காணப்பட்டோம். 4 சிறையிருப்பின் வஸ்திரம், அடிமைத்தனத்தின் வஸ்திரம். 5வது தோல் உடைகளை உண்டாக்கினார் என்று சொல்லி பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 22:10. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் வந்தார்கள். நிறைந்தது. உள்ளே பிரவேசித்தார். கல்யாண வஸ்திரம், கார்மெண்ட் ஆஃப் வெட்டிங் கார்மெண்ட் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, நல்லார் பொல்லாரை, பாவியா இருந்தாலும் சரி, நீதிமான்களுக்கு மாத்திரமல்ல, அவர் பாவிகளுக்கும் அவர் என்னது, அவர்தான் ஆண்டவர். நல்லார் பொல்லார், பேட் அண்ட் குட் என்று வாசிக்கிறோம். நல்லார் பொல்லாருக்கு எல்லாருக்குமே என்ன செய்யறாரு? அவர் என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு? கல்யாண வஸ்திரம். என்னுடைய கல்யாணத்திற்கு, எங்களுடைய கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி கல்யாண வஸ்திரம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு கூட என்ன இன்விடேஷன் கொடுத்தா மிக முக்கியமான ஆட்களாக இருந்தால் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு வஸ்திரத்தை வைத்து கொடுக்கிறார்கள். பார்த்துருக்கீங்களா? எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்களா? ஒரு தாம்பள தட்டில் என்ன பண்றாங்க? கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாங்க? இன்விடேஷனை மட்டும் நீட்டுறாங்க. அதை நான் அவமானப்படுத்துறதுக்காக சொல்லலை, பொதுவாக சொல்றேன். இன்விடேஷன் மட்டும் கொடுக்குறாங்க. சில இன்விடேஷன் எப்படி வைக்கிறாங்க? இன்விடேஷன் எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க? உங்க வீட்டில் தட்டை எடுத்துன்னு வாங்கன்னு அவங்களே தட்டை கேட்கறாங்க. அவங்க உள்ள போய் தட்டை எடுத்தாங்க, அந்த தட்டில் வைத்து கொடுக்குறாங்க. அதி முக்கியமான ஆளுக்கு என்ன பண்றாங்க? ஒரு தட்டை அவங்க வாங்கிட்டு வந்து அதுல வாழைப்பழம் மற்றதெல்லாம் வைத்து, ஸ்வீட் பாக்ஸ் வைத்து என்ன பண்றாங்க? இன்விடேஷன் கார்டு அது மேலே வைத்து தட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த தட்டோட என்ன பண்றாங்க? அந்த இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்க. மிக அதி முக்கியமானவருக்கு என்ன பண்றாங்க? அவர் குடும்பத்தாருக்கு சட்ட துணிலாம் வைத்து என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் வச்சு வைத்து இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா? அது நம்மளுடைய பழக்கமாக நாம் பார்க்கிறோம். அதே போல தன்னுடைய கல்யாணத்திற்கு, தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்கு அழைக்கிற இந்த ராஜா என்ன செய்யறாரு? அவர்கள் கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி வர வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, எனக்கு கூட நடிச்சு கொடுக்குறாங்க, சம்டைம் கொடுக்குறாங்க. அந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்தவர்கள் என்ன பண்றாங்க? நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அந்த ட்ரெஸ்ல வராங்களான்னு கூட சில பேர் என்ன பண்றாங்க? உத்து பார்க்குறாங்க. நாம அந்த புடவையிலே வரலன்னாக்கா, ஏன் சிஸ்டர் அது வந்து சரியா இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கல்யாண வஸ்திரத்தை எடுத்து கொடுத்து அதை நம்ம அணிந்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த ராஜா கூட அப்படிதான் ஒரு மகிழ்ச்சி. எங்க நான் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தேனே, அந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு வர வேண்டும். இவன் என்ன செய்தான்? கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாக வந்தான். ராஜா அன்பாக கொடுத்த இந்த கல்யாண வஸ்திரத்தை அவன் தரிக்கவில்லை. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று திமிரோடு கூட வந்தான். அதனால என்ன, நம்ம போல சரி என்ன பண்ண முடியும் என்று விட்டார். அவர் என்ன பண்ணாரு? கையங்காலம் கட்டி அழுகையின் பருக்கடிப்பு நிறைந்த இடத்திலே போட்டார். அந்த கல்யாண வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த கல்யாண வஸ்திரம் தான் ஆண்டவருடைய வஸ்திரம். ஆகவே அந்த வஸ்திரத்தை நமக்கு அவர் கொடுத்த தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, பரிசுத்த வஸ்திரம் அல்லது ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறித்து யாத்ராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராதனை
இப்போ ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் போறான்னு சொன்னாக்கா அவனுடைய வஸ்திரமே சொல்லும். ரொம்ப டீட்டெயிலாக இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் வீட்டில். யாத்திராகமம், லேவியராகமம் படிக்கும்பொழுது இந்த ஆசாரியன் இருக்கிறானே அவனுக்கு வஸ்திரத்தை குறித்து ஆண்டவர் மிக முக்கியமாக சொல்றார். ஆசாரியன் பலி செலுத்தணும். பலி செலுத்தும் பொழுது அங்கே அவன் தூபகாட்டம் போகும் உடையை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. ஏன்? இந்த ஆடு மாடுகளை வெட்டும் பொழுது அவருடைய ரத்தம் வந்து மேலே பழிஞ்சிரும். அதனால பலிபீட தண்டையிலே அவன் சேவகம் பண்ணும் பொழுது, பலிகளை கடவுளுக்கென்று ஆண்டவருக்கென்று செலுத்தும் பொழுது வேறு உடையை அவன் அணிவிக்கணும். பிறகு அந்த உடைகளை கழற்றி வைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கூட தண்ணீரிலே அவன் கழுவி கொண்டு பிறகு ஆசாரியனுடைய உடையை அணிய வேண்டும். எப்படிப்பட்ட உடையெல்லாம் அணிய வேண்டும் என்று சொல்லி அங்கே மிக தெளிவாக மிக டீடைல்டாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்க நம்ம பார்க்கணும்னா விதமான ஆராதனையின் உடைய அணியாமல் தேவனை ஆராதிக்க போகக்கூடாது ஒரு ஆசாரியன். அது பரிசுத்த உடை என்று சொல்லி யாத்ராகமத்தின் புத்தகம் 31:10 வாசி. கோ ஹோலி கார்மெண்ட் அண்ட் பிரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். நமக்கு நாம யாரு? அவருடைய ராஜரீக ஆசாரிய, அவருடைய நான் சொல்ல மாட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம ஆராதனையின் உடையில இருக்கணும். இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா விற்கிறாங்களா பிரதர்? இல்ல, உன்னுடைய ரட்சிப்பின் உடைதான் ஆராதனையின் உடை. நீ ரட்சிக்கப்படாமல் தேவனை ஆராதிக்க முடியுமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா என்று எல்லாருடைய வாயில இன்னைக்கு நான் பார்க்கிறேன். ஏசப்பா என்று சொல்லி அநேக நோயிலே பிடிக்கப்பட்டவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஆராதனை செய்வது என்பது அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அவரை ஆராதிக்க முடியும். ஆகவே ஆராதனையின் உடை அதை அணிந்தவர்கள், ரட்சிப்பின் உடையை அணிந்தவர்கள், நீதியின் சால்வையை அணிந்தவர்கள் மாத்திரம்தான் தேவனை அங்கே ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நாம் இங்கே யாத்ராகமம் 31:10 வாசி. ஹோலி கார்மெண்ட் அண்ட் பிரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கந்தையான துணியெல்லாம் கொடுக்கல. யாராவது சில பேர் என்ன பண்றாங்க, தாங்கள் போட்டு நல்லா தேய்ந்த துணிகள் என்ன பண்றாங்க மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 10 போட்ட துணியை கொடுக்கறத காட்டிலும் புதுசா ஒரு துணி எடுத்து கொடுக்கறது நான் விரும்புவேன். ஆனாலும் கூட நான் அதை இதாக சொல்லலை. அதை வாங்கி கொண்டு போவதற்கு அதை கூட அதை அணிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஏழ்மையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அதுக்காக சொல்ல வரல. இந்த போட்ட துணிகளை போடுவதற்கு கூட இருக்கிறார்கள். நான் அவர்களை தாழ்த்தி சொல்லலை. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட துணியை கொடுக்கறதா? அவர் எப்படி கொடுக்கிறாரு? சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 15:22. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, ஏதோ ஒரு துணியை கொடுக்கல தான் மகனுக்கு. பிதாவானவர் என்ன கொடுக்குறாரு? உயர்ந்த வஸ்திரம். இருக்கிறதுல ஆங்கிலத்தில் போட்டிருக்கு உயர்ந்ததுக்கு பெஸ்ட் என்று போட்டிருக்கு. இருக்கிறதுல உன்னதமானது, தகப்பன இடத்துல இருக்கிறதுல உன்னதமான உடையை தன் மகனுக்கு கொடுத்தான். அந்த மகனுக்கு அது தகுதியானவன். அந்த மகனை எல்லாவற்றையும் சொத்தை அவன் அழித்தவன், பண்டிகை இடத்துல அவன் காணப்பட்டவன். அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? உயர்ந்த வஸ்திரம், பெஸ்ட் கார்மெண்ட். He adorned his son with the best garment. தன்னிடத்தில் இருக்கிற சிறந்த வஸ்திரத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் கூட நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? மிக சிறந்த வஸ்திரமாக இருக்கிறது. இந்த மிக சிறந்த வஸ்திரம் மாத்திரமல்ல, அந்த வஸ்திரமானது
சித்திரலாடை உடையதாக இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு அநேக சகோதரிகள் என்ன பண்ண, எம்ப்ராய்டரி கிளாஸ்க்கெல்லாம் போறாங்க. சாதாரண ஒரு ஜாக்கெட்டுக்கும் இன்னொரு ஜாக்கெட்டுக்கு இருக்கு. என்னது இது? ஒரு ஜாக்கெட்டை வாங்கி எங்க கொடுக்குறாங்க, என்னமோ சொல்றாங்க, ஆரி ஒர்க்கு. இதெல்லாம் வடநாட்டு சொல்லு பொழுது ஆரி ஒர்க்கு, தேரி ஒர்க்குன்னு இங்க கையில இந்த ரிச்னஸை காட்டுறதுக்கு. எப்படி தான் சிறந்தவன், மற்றவங்களை போல நான் உடை உடுத்துவதில்லை, நான் உடுத்தி வந்திருப்பது மிக சிறந்த உடை என்பதற்காக என்ன பண்றாங்க, இங்க அதிகமான ஒர்க் பண்றாங்க. இங்க அதிகமான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சட்டையை அவர்கள் உடுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள். அதற்கு சித்திரலாடை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எங்க வாசிக்கிறோம்? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16:10 வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி. ஆண்டவர் நமக்கு எப்படி உடுத்துறாரு? சித்திர தையலாடை. சித்திர தையலாடையை நமக்கு உடுத்துறார். சாதாரண வஸ்திரம் கிடையாது, சிறந்த வஸ்திரம் மாத்திரம் அல்ல, அந்த வஸ்திரமானது சித்திர தையலாடை உடையதாக இருக்கணும். இந்த பிரீஸ்லி கார்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர்கள் அணிவித்துக் கொள்கிற இந்த உடையானது சாதாரணமா இருக்காது. எப்படி? போம்கிரேனேட் என்று சொல்லக்கூடிய மாதுளை முத்துக்களாலே பின்னப்பட்ட உடையாக இருக்கிறது என்று சொல்லி யாத்திராகமும் லேவியராகமத்துல இந்த ஆசாரியனுடைய உடையை பத்தி வாசிக்கிறோம். அதனுடைய தொங்கல்கள் எல்லாம் மாதுளை முத்துக்களாலே பின்னப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். சித்திர தையலாடை சாதாரண உடை இல்லை, சிறப்பான உடை மாத்திரமல்ல, சித்திர தையலாடை உடைய ஒரு உடை நமக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு? ஆடையே இல்லாமல் இருந்தவர்கள், பாவத்தினாலே பிசாசானால அவமானப்படுத்தப்பட்டவர்கள். ஆண்டவர் சித்திர தையலாடையை உடுத்துகிறார். சிறந்த வஸ்திரங்களை நமக்கு அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒடுங்கின ஆவி, the heavy spirit, instead of heavy spirit he gives the cloth of praise, garment of praise, துதியின் உடையை கொடுக்கிறார். ஆசாரியர்கள் ஆராதனையின் உடையை அணிந்திருக்கிறார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் கொடுக்கிற உடையின் பேர் என்ன? துதியின் உடை. துயரப்பட்டவர்கள் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர்கள் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமான் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அது கொடுக்கிற உடையின் பேர் என்ன? துதியின் உடை என்று சொல்லி வாசிக்கிறோம். துதியின் உடை மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து
சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். நம்ம நிற்க போறோமா இல்லையா? எல்லாம் தலை கவிழ்ந்து இருக்கிறீங்க. நிக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஓசன்னா வாழ்க என்று சொல்லி அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். எப்படி நிற்க போகிறோம்? என்ன உடை அணிந்திருக்க போறோம்? வெள்ளை உடை, ஒயிட் கார்மெண்ட் என்று சொல்லி வாசிக்கும். பாருங்க, சிவப்பு நிற டை இருக்குது. நம்மளோட ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அந்த சிவப்பு நிறத்தில் போட்டாங்க, அது எப்படி மாறும்? சிகப்பா மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டா எப்படி இருக்குமா? அவருடைய ரத்தமும் எப்படி இருக்கிறது? சிவப்பா தான் இருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட உன்னுடைய உடை எப்படி மாறுமா? வெண்மையா மாறும். becomes white when it was dipped in the holy blood of our Lord Jesus Christ. அவருடைய ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட உடை எப்படி இருக்கும்? அது இன்னும் சிவப்பாக மாறாது. அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பனியை போல, வெண்பெஞ்சை போல மாறும். ஆகவே சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். எப்படிப்பட்ட உடை? வெண்ணுடை தரித்தவர்களாக, வெள்ளை உடை அங்கே தரித்தவர்களாக அங்கே நாம் நிற்க போகிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசியாக 13வது உடையாக 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21 2வது வசனம். இறங்கி வர கண்டேன். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியினுடைய உடை. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. மணவாட்டி எப்படி வருவாங்க? முதல்ல உடையை உடுத்தி அதுக்கு மேலதான் அலங்காரம். யாராவது உடை உடுத்தாம அலங்காரத்துக்கு வந்தாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. உடையே போடாம நகை நட்டை மாட்டிக்கின்னு ஃபேஸ்ல என்ன முகத்துல பவுடர் அடிச்சுட்டு வந்தாங்க, உடையை உடுத்தாம வந்தா என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன். முதல்ல தேவை எது? உடை. மணவாட்டியானவள் ஆயத்தப்பட்டு இறங்கி வருகிறாள். மணவாளன் யாரு? சத்தமா தான் சொல்லுங்க, சந்தேகமா சொல்றீங்களே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? ஒவ்வொருதான் மணவாட்டி. முதல்ல எப்படி அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு decorated and prepared bride, decorated and prepared bride. அவரை சந்திக்கும்படியாக மணவாட்டி போகிறாள். அவள் ஆயத்தப்பட்டவளாக போகிறாள். மணவாட்டியின் உடையை அணிந்து போகிறாள். கொடுக்கப்பட்ட மணவாட்டியின் உடையை அணிந்து அலங்கரிக்கப்பட்டு மணவாளனை எதிர்கொள்ள போகிறார். அந்த விதமான உடையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 61:10 வாசித்தோம். அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுத்தார் என்று சொல்ல, அந்த கருத்தின் அடிப்படையிலே அவர் கொடுத்த வஸ்திரங்களை குறித்து நாம் வாசித்தோம். முதலாவது வஸ்திரம் என்ன? வஸ்திரம் இல்லாமல் இருப்பது. முதலாவது வஸ்திரம் என்ன? பிசாசு நம்ம வஸ்திரத்தை, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்ம வஸ்திரத்தை உரிந்து கொண்டான். முதல் நம்ம வஸ்திரம் இல்லாமலே இருக்கல. எப்படிதான் இருந்தா? மகிமையின் வஸ்திரத்தினாலே காணப்பட்டோம். ஆதாம் ஏவாளும் மகிமையாலே போர்த்தப்பட்டிருந்தாலும் பாவம் செய்த பொழுது அவருடைய வஸ்திரம் முறிந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள். ஆகவே வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம். இரண்டாவது, அத்தி இலையினாலே தைக்கப்பட்ட வஸ்திரம். சரி, நம்ம வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளணும். அன்னைக்கு அனைவரும் என்ன பண்றாங்க? இந்த பாவ கர்மத்தை துளைக்கும்படியாக, எப்படியாவது நான் இந்த மோட்சானந்தத்தை அனுபவிக்கும்படியாக, நான் இந்த புண்ணியத்தை அனுபவிக்கும்படியாக உடலை வருத்தி கொள்கிறார்கள். பல்வேறு முயற்சி செய்கிறார்கள். அதெல்லாமே அத்தி இலையினுடைய வஸ்திரமாக இருக்கிறது. வெயில் உஷ்ணம் தாக்கும் போது அது சருகாகி உதிர்ந்து போகிறது. மூன்றாவதாக எப்படி இருக்கிறோம்? அழுக்கு வஸ்திரம். நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரிதான். யோசுவா யாரு? ஹை பிரீஸ்ட். அவன் பிரதான ஆசாரியன். உலகத்திலே உயர்ந்த பதவியில தான். அவனே தேவனுக்கு முன்னாக எப்படி நிற்கிறான்? அழுக்கும் வஸ்திரம் தரித்தவனாக இருக்க. நாமும் கூட பாவத்தின் அகோரத்தினுடைய அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவர்களாக நாம் காணப்பட்டோம். நான்காவது சிறையிருப்பின் வஸ்திரம். சிறைக்கு போனாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க ட்ரெஸ்ல இருக்க முடியாது. சிறையில போடப்பட்டா பொதுவாக ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. சிறையிருப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? அடிமை
என்பதை குறிக்கிறது. உன்னுடைய பெயர் சொல்லப்படாது, உன்னை எண்ணினாலே அழைப்பார்கள், நம்பரை சொல்லி அழைப்பாங்க. ஆகவே நீ அடிமைத்தனத்தினுடைய மகனாக நீ இருந்தாய். ஆகவே பிரிசனர்ஸ் கிளாத் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு முன்னுதாரணமாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டும்படியாக அவர் என்ன செய்தார்? அவர் தோல் உடைகளை உண்டாக்கினார் என்று சொல்லி 5வதாக பார்க்கிறோம். உண்டாக்குவது மாத்திரமல்ல, அவரை என்ன செய்தார்? அந்த உடையை உடுத்தி வித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது காரியம் கல்யாண வஸ்திரம். நீ கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிருபையாக உனக்கு என்ன பண்ணாரு? கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்கே போக முடியும். கல்யாணத்துக்கு உன்னுடைய உடையில நீ வந்தா என்ன பண்ணப்படுவாய்? அழுகையும் பற்களிப்புமான இடத்திற்கு கொண்டு போகப்படுவாய். ஆகவே கல்யாண வஸ்திரத்தை கெட்டவனாக இருந்த எனக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 7வது வசனம், 7வது காரியம் ஆராதனை வஸ்திரம், ஆசாரனுடைய வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்த வஸ்திரம், அவரை ஆராதிக்கும் போகும்போது ஆராதனை வஸ்திரம் தேவை. அவர் தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவரை ஆராதிக்க முடியும். எந்த மனுஷனும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? அவரை தெரிந்து கொண்டவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள். அவர்கள் மேல் அன்பா இருக்கும் பொழுதுதான் அவரால் வாயை திறந்து ஆராதிக்க முடியுமா? ஆராதனையின் உடை பரிசுத்த உடை மாத்திரமல்ல, ஆசாரனுடைய உடை என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? 8வது உயர்ந்த வஸ்திரம். அவர் கொடுக்கிற வஸ்திரம் என்ன? கிழிந்து போன துணியா? இல்லையா? யூஸ்டு கிளாத்ஸா? என்ன துணி? பெஸ்ட் கிளாத் ஃபார் எ ரோக். மோசமாய் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுக்கிற காரியம் என்ன? மனம் திரும்பின பொழுது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். கைகளில் மோதிரம், கால்களில் பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த காரியம் என்ன? சித்திரை தையலாடை. சாதாரண உடை அல்ல. அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆரி ஒர்க் சொல்ல வைங்க. ஆரி ஒர்க் இல்ல, அது சித்திரை தையலாடை. அதுல என்ன பண்ணிருக்காங்க? எம்ப்ராய்டர் ஒர்க். அதை போட்டுட்டு போகும்போது என்னது? தனித்துவமா தெரியல. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது எம்ப்ராய்டர் பண்ணப்பட்ட ஒரு உடையை உடுத்தி கொண்டு போது தனித்துவமா தெரிகிறார். தனித்துவமான உடை, எம்ப்ராய்டர்டு கார்மெண்ட் அவர் தருகிறார். உடையே இல்லாத உனக்கு அவர் என்ன செய்கிறாரு? நீ பாவத்திலிருந்து விடுதலை பண்ண பொழுது அவர் சித்திர உடைய வஸ்திரத்தை அவர் தருகிறார். அதுக்கு அடுத்த வஸ்திரம் என்ன? துதியின் உடை. துதியின் உடையை அவர் நமக்கு கொடுக்கிறார். கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம். துதியின் உடையை அவர் கொடுக்கிறார். சாம்பலிலிருந்து சிங்காரம். சிங்காரம் இல்ல, சாம்பலிருந்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார். From ash to beauty என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். நம்ம குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தினார். சாம்பலிலிருந்து நம்மை உயர்த்தி, சாம்பலுக்கு ஏதாவது அழகு இருக்குதா? இல்லை. அவர் சாம்பலுக்கு நிகரான நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த அழகை, அவருடைய அழகை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 10 காரியங்களை பார்த்தோம். 11வது காரியம் என்ன? வெள்ளை உடை. அந்த வெள்ளை உடை எப்படி நமக்கு கிடைத்தது? நாமே சோப் போட்டு நல்லா துவைச்சு ஆளாகலாம் போட்டு வந்துட்டோமா? என்ன பண்ணோம்? எப்படி கிடைச்சது? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட உடை. ரத்தம் சிவப்பா இருக்கிறது, ஆனால் அதிலே தோய்க்கும் பொழுது அதில் எப்படி மாறுகிறது? வெள்ளை உடையாக, பரிசுத்த உடையாக, அவருக்கு சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூட உடையாக அவர் தந்திருக்கிறார். கடைசியாக அவரை சந்திக்க போகிறோம். நம்ம என்ன உடை அவர் கொடுத்திருக்கிறார்? மணவாட்டியின் வஸ்திரத்தை. அவரை சந்திக்கும் பொழுது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். The bride has prepared to meet the bridegroom with the garments என்று நாம் வாசிக்கிறோம். மணவாட்டியின் உடை 13 விதமான உடை. இவ்வளோ உடையை சொன்ன ஆண்டவரே, நம்ம ஆராதிக்கலாமா அவரை? நான் உடையே இல்லாமல் இருந்தேன். என்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன? எசேக்கியேல் 16, எசேக்கியேல் 16. என் வர்த்தமானம் என்ன? நான் பிறந்தபொழுது என் தொப்புள் கொடியே அரிக்கல. நான் தெருவிலே விடப்பட்டவன். என்னை சுத்திகரிப்பார் இல்லை, என்னை கழுவார் இல்லை, உப்பிடப்படவும் இல்லை. நான் நிர்வாணமாய் கடந்தேன். எனக்கு நீர் என்னென்ன விதமான உடையை கொடுத்தீர் தெரியுமா ஆண்டவரே?
துதியினுடைய கொடுத்தீர், சித்திர தயாரை கொடுத்தீர், ஆராதனை உடைய கொடுத்தீர், ஆசாரியன் அணிவித்துக் கொள்கிற அந்த பிரீஸ்லி கார்மெண்ட்டை எனக்கு தெரியும், நான் அழுக்க வஸ்திரத்தை தரித்தவனா இருந்தான், துதியினுடைய கொடுத்தீர், ஆராதனை உடைய கொடுத்தீர், மணவாட்டியினுடைய உடையை நீ கொடுத்தீர் என்று சொல்லி புதிய வண்ணமாக தேவனை ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாரா. நாம் எழுதின்று 174வது பாடலை பாடலாம். 174. நூற்றி 74வது பாடல். 187.